போச்சு. பிரியா, வருண், வந்துட்டீங்களா? நீ முதல்ல இந்த காஃபியை குடி. காஃபி அப்புறம் குடிச்சுக்கலாங்க. எப்போ வந்தீங்க சொல்லுங்க. நான் நைட்டே வந்துட்டேனே. வரும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஸோ அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் உன்னை எழுப்பல. இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் 4 மணிக்கு தான் தூங்குனேன். இல்ல இல்ல, நான் ராத்திரி வரும்போது நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்த. சரி, அதனால தான் நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. வருண், விடிய விடிய கண் முழிச்சிட்டு இருந்தது நானு. மணிய பார்த்து என் கண்ணே போத்து போச்சு. 17 தடவை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க எடுக்கல. ஆனா நீங்க நான் அசந்து தூங்கிட்டேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க வருண், நீங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்தீங்க? ஏய் ஆமா, நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன்டி. அதுக்கு என்ன இப்போ? நீங்க இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? வருண், ஒரு நிமிஷம். என்ன பாக்குற? எங்க உங்க கழுத்துல இருந்த செயின், கையில இருந்த வாட்ச், விரல்ல இருந்த மோதிரம் எல்லாம் ஒண்ணுமே காணோம். அதுவா, வேலை செய்யும் போது டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லி கழட்டி வச்சேன். அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நான் இதை நம்பணுமா? நீங்க எங்க போனீங்க தெரியுமா? கமிஷனர் ஆபீஸ்க்கு. ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு சிசிடிவி கேமராவை சரி பண்ண போனவரோட பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அடடடடா, உண்மையிலேயே நீங்க சொல்ற எதையும் நம்புற மாதிரியே இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கே போகல. கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதா என்கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வரீங்க. சொல்லுங்க, எங்க வருண் போயிட்டு வரீங்க? நீங்க ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்கீங்க. சொல்லுங்க, கேக்குறேன்ல. என்ன நீ நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க, நீ திரும்ப திரும்ப கேக்குற? கமிஷனர் ஆபீஸ்க்கு தாண்டி போனேன். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. நீங்க போகும்போது உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏதோ பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க. என்ன நீ நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க, நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க. பொண்டாட்டினா கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கணுமா? நீங்க இப்படி ஒரு நாள் கூட கோவப்பட்டது இல்ல. இன்னைக்கு கோவப்படுறீங்கன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்க பிரியா. இல்ல, நீங்க என்ன டென்ஷன் பண்றீங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், போய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் துருவி கேட்டா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க டென்ஷன் ஆகுறதுல இருந்தே எனக்கு தெரியுது ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஐயோ பிரியா, என் பிரச்சனையே நீதான். என்னது? நான் பிரச்சனையா? என்ன சொல்ல வரீங்க வருண்? ஆமா, நீ தான் பிரச்சனை. வீட்டுக்கு வந்த ஆம்பளை கிட்ட இப்படிதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை எடுப்பியா? சரி போகட்டும்னு விட்டுட்டு போவியா? பெரிய இவராட்டம் கேள்வி கேக்குற. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பெரிய இவளாட்டமா? இந்த வார்த்தையெல்லாம் உங்க வாயில இருந்து வருது? எப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என் மேல வெறுப்பு இருக்கு. அப்படின்னா இவ்வளவு வெறுப்ப வச்சுக்கிட்டுதான் என் மேல அன்பு காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, எனக்கு உன் மேல வெறுப்பு தான் இருக்கு. இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? அப்போ நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் கேட்க கூடாது. அப்புறம் எதுக்குங்க இந்த புருஷன் பொண்டாட்டி உறவு? அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்? இங்க பாரு, எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதும் இல்லாததும் உன் இஷ்டம்.
என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஏய் இது பார், இதுக்கு மேல ஏதாவது பேசினா அடிச்சிட போறேன். அம்மா, என்னம்மா என் சீட்ல வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க? யார் சொன்னது இது உன் சீட்டுன்னு? மா காமெடி பண்ணாதீங்கம்மா, இது வீடு இல்ல ஆபீஸ். ஏன் ஆபீஸா இருந்தா என்ன, உன் சீட்ல நான் உட்கார கூடாதா? இத பாருடா, இனிமே இந்த ஆபீஸோட முழு பொறுப்பும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுக்கு பிறகு இந்த ஆபீஸ நான் தான் நிர்வாகம் பண்ண போறேன். ஏய், உனக்கு வேற எதுனா வேலை இருந்தா போய் பாரு. மேடம், அந்த ஃபைல் மேடம். நான் அப்புறமா சைன் போடுறேன். இந்தா. தேங்க்ஸ் மேடம். மா விளையாடாதீங்கம்மா, ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. எந்திரிச்சு இந்த பக்கம் வந்து உட்காருங்கம்மா. இந்த சீட்ல உட்காரணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா நான் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் வந்து உட்காந்துக்கோங்க. மா முதல்ல எந்திரிங்கம்மா. இது வரைக்கும் நீங்க இந்த ஆபீஸ் பக்கமே எட்டி பார்த்தது இல்ல, இப்ப ஆபீஸ வந்து நிர்வாகம் பண்ண போறேன்னு சொல்றீங்க. மா இந்த நிர்வாகத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆபீஸ பத்தி ஒரு ஏபிசிடி கூட உங்களுக்கு தெரியாது. மா போமா, போய் வீட்ல ஏதாவது சமையல் வேலை இருந்தா போய் பாரு. மா நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப எதுக்கு ஆபீஸ நிர்வாகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருடா, இது வரைக்கும் எனக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டிய நெருக்கடி வரல. இப்போ இந்த ஆபீஸ்க்கு வந்தே தீரணுங்கிற நெருக்கடி எனக்கு வந்துருச்சு. அதனாலதான் நான் ஆபீஸ்க்கு வந்தேன். மா நீ ஆபீஸ்க்கு வந்து கவனிக்கிற அளவுக்கு அப்படி என்னமா நெருக்கடி? நீ தானடா அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்த. மா நான் என்னமா உனக்கு நெருக்கடி கொடுத்தேன்? நீ தான் அம்மா வேண்டான்னு பிரியா பேச்சு கேட்டுக்கிட்டு தனி கொடுத்தன போயிட்ட. மா அது வந்து பிரியா நிம்மதிக்காகவும் ஓ நிம்மதிக்காகவும் தான் அப்படி செஞ்சேன். என் வீட்ல பிரியா இருந்தா நிம்மதி ஏண்டா கெட்டு போகுது? அப்படி அவ நிம்மதி கெடுற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மா அதெல்லாம் இப்ப எதுக்குமா? முதல்ல சீட்டை விட்டு எந்திரிமா, ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு. இத பாரு, இந்த ஆபீஸே உனக்கு சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எந்த வேலையை செய்ய போற? மா ப்ளீஸ்மா விளையாடாதீங்கம்மா. ஏண்டா நான் இந்த ஆபீஸ்ல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு விளையாட்டா தெரியுதா? மா இப்ப என்னதமா சொல்ல வர? இத பாரு, இந்த ஆபீஸ உருவாக்குறதுக்கு செலவான பணம் எல்லாமே என் சொந்த பணம். இந்த ஆபீஸ் என் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சீட்ல உட்கார தகுதி எனக்கு தான் 100க்கு 100 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சீட்டை விட்டு எழுந்துருன்னு சொல்ற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. இத பாரு, இனிமே இந்த ஆபீஸ நானே கவனிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு இந்த ஆபீஸ்க்கும் எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல நீ கிளம்பு. மா நானும் பிரியாவும் தனி கொடுத்தன போனது பிடிக்காம நீ கோபத்துல நிதானத்தை இழந்து பேசுறமா. நான் தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவு தான்டா இது. பிரியாதான் முக்கியம்னு நீ தான் ஓடுன.
இனி போற போக்க பார்த்தா அவ பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த ஆபீஸையும் புடுங்கிக்கிட்டு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடுயோங்கிற பயம். அதுதான் பயந்து போய் இந்த ஆபீஸ் சீட்ல நான் உட்கார்ந்துட்டேன். மா நீ தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கமா. இந்த பாரு, உன்கிட்ட நான் அதிகமா பேச விருப்பப்படல. சுருக்கமா சொன்னா இந்த ஆபீஸ்ல உனக்கு எந்த வேலையுமே கிடையாது. பேசாம வேற ஏதாவது வேலையை தேடிக்கிட்டு உன் பிரியாவை சந்தோஷமா வச்சுக்க. மா நீ வீம்புக்காக ஆபீஸ் நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல விதமா போயிட்டு இருக்க ஆபீஸ் கண்டிப்பா லாஸ்ட்ல தான் போய் முடியும். லாபமோ நஷ்டமோ அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். அப்படியே நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பவும் உன்னை கூப்பிட்டு இந்த ஆபீஸ் நடத்துன்னு சொல்லவே மாட்டேன்டா. மா ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? மா நீ 10வது தாம்மா படிச்சிருக்க. உனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி என்னமா தெரியும்? நான் முறைப்படி பிஇ முடிச்சு MBA முடிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல கம்பெனின்னு பேர் வாங்கியிருக்கோமா. அப்படிப்பட்ட கம்பெனியை நீ நடத்தினா கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராதுமா. இந்த பாருடா, வியாபாரம் செய்யறதுக்கு படிப்பு ஒன்னும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. திறமையும் நம்பிக்கையும் இருந்தா போதும். மா உனக்கு அது கூட இல்லையேம்மா. தாங்குற திமிரும் அகம்பாவும் தான் உனக்கு இப்ப இருக்கு. இந்த பாருடா, ஏன் கம்பெனியை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு உனக்கு ஒரு வேலையை தேடிக்கிற வழிய பாரு முதல்ல. உனக்கு வேலையெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த பிரியா உன்னை கை கழுவி விட்டுட்டு ஓடியே போயிடுவா. மா நான் இப்ப கடைசியா கேக்குறேன், இப்போ உன்னோட முடிவு தான் என்ன? இத பாருடா, அந்த பிரியாவை தலை முழுகிட்டு நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, பழையபடி இந்த ஆபீஸ நான் உனக்கு கொடுப்பேன். மா என்ன நம்பி வந்த பிரியாவ எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவளை கைவிடவே மாட்டேமா. அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட உனக்கு கிடைக்காதுடா. மா எனக்கு ஒரு 50 லட்சம் மட்டும் இப்ப கொடுமா போதும். எனக்கு உங்ககிட்ட இருக்க வீடோ சொத்தோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. இத பாருடா, பிரியாவை பிரியறேன்னு சொல்லு, அப்புறம் உனக்கு 50 லட்சம் என்ன 50 கோடியே கொடுக்கறேன். பிரியாவை மட்டும் பிரிய மாட்டேன்னு சொன்ன, உனக்கு ஒரு 50 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்டா. இத பாரு, தேவையில்லாம இங்க நின்னுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல கிளம்புற வழியை பாரு. வாட்ச்மேன், இவனை வெளியே துரத்துங்க. மா எவன் வந்து ஏன் மேல கை வைப்பான்? அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். என்னடா மிரட்டுறியா? ஒழுங்கா நாளைக்கு 50 லட்சம் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அம்மா ஒன்ன போய் நான் மிரட்டுவேனாமா? இந்த உலகத்திலேயே அன்பை அதிகமா காட்டுற ஒரே அம்மா நீதாம்மா. எனக்கு என்ன தேவைனாலும் நான் அதை உங்ககிட்ட தானே உரிமையை கேட்க முடியும். நீ 50 லட்சம் கேக்குறது எதுக்குன்னு நல்லா தெரியும்டா எனக்கு. எதுக்குன்னு சொல்லட்டுமா? பிரியாவுக்கு ஒரு பெரிய காரை வாங்கணும், அதுல 2 பேரும் பீச், பார்க், மகாபலிபுரம் அப்படின்னு ஊரை சுத்தணும், ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், ஹோட்டல் கூட்டிட்டு போகணும், இப்படி கும்மால அடிக்கணும். அதுக்கு தானே கேட்டேன். மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேம்மா. அதுல இருந்து நான் நிரந்தரமா ரிலீஸ் ஆகணும். அதுக்கு தாம்மா. பாத்தியா, ஏன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சிக்கலும் வரல. என்னைக்கு பிரியா பின்னாடி போனியோ அன்னைக்கே பாத்தியா 50 லட்சம் தேவைப்படுற அளவுக்கு சிக்கல் வந்திருக்கு. இதுல இருந்து தெரியல அந்த பிரியா எவ்வளவு அதிர்ஷ்டக்காரின்னு. இந்த பாருடா, அதனாலதான் சொல்றேன், அவளை கை கழுவி விட்டுட்டு வந்துரு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் 50 லட்சம் ஒருத்தர் கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கலனா என் மான மரியாதைலாம் போயிடும்மா. அப்புறம் பிரியாவே என்னை கை கழுவி விட்டுட்டு போனாலும் போயிடுவாம்மா. பிரியா உன்னை கை கழுவிட்டு போயிடுவான்னா உனக்கு வந்த சிக்கல் வெளியில வரட்டும்டா. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். மா அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்னமா பிரயோஜனம்? இத பாருடா, நீ என்ன கெஞ்சினாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. ஐயோ என்ன ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வெளியே போடா.
காலையில கோச்சிட்டு சாப்பிடாம வர போயிட்டாரே. வந்ததும் வராததுமா நான் கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்காம நானும் அவருக்கு சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டேனே. அவரை மனசையும் காயப்படுத்திட்டேன். ஆனா அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒரு பொண்டாட்டியா என்ன பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு பதிலா நான் அவரை கோவப்படுத்திட்டேன். அவர்கிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டிதான். அவரை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. என் மேல உள்ள கோவத்துல போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஆபீஸ்க்கு போன் பண்ணலாம். ஹலோ, அத்தை, நான் பிரியா பேசுறேன். யாரடி உனக்கு அத்தை? எதுக்கடி ஃபோன் பண்ண இப்போ? காலையில வருண் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டார் அத்தை. நைட்டு எங்க போனாருன்னு தெரியல. காலையில லேட்டா தான் வந்தாரு. எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆயிடுச்சு. காலையில சாப்பிடாம கோச்சிட்டு போயிட்டாரு. இப்ப சாப்பிட்டாரான்னு தெரியல அத்தை. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதனாலதான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காத்த. ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டல நீ. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவனை வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்ட நீ. பட்னியா வேற அனுப்பியிருக்க அவனை. இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பெத்து வளர்த்து என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சினாடி. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு தான் அவனை தனி கொடுத்து கூட்டிட்டு போனியா நீ? ஐயோ அத்தை, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர்கிட்ட சாரி கேட்க தான் ஃபோன் பண்ண. அவர் பக்கத்துல இருந்தா போனை கொடுங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசணும். அவன் எங்கடி இங்க இருக்கான்? இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் வராதன்னு அவனை நான் திட்டி வெளியில அனுப்பிட்டேன். ஓ மேல இருந்த கோவத்தை தான் என் புள்ள மேல நான் காட்டிட்டேன்டி. என் புள்ள என்கிட்ட கெஞ்சினான். அப்ப கூட நான் அவன்கிட்ட மனசு இறங்காம உன்னால தாண்டி நான் அவனை கண்டபடி திட்டினேன். இனிமே ஆபீஸ்க்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மொத்த ஆபீஸ்க்கும் நானே பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்டி. இதுக்கு காரணம் எல்லாமே நீதான். அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் செஞ்சீங்க? வேற எப்படி செய்யறது? என் பேச்ச கேட்காம போனா வேற எப்படிதான் பேசுறதா நானு? இனிமே அவனுக்கு எம்டி போஸ்டும் கிடையாது, வேற எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசினான் தெரியுமா? இந்த எம்டி போஸ்ட விட அவனுக்கு பிரியாதான் முக்கியமா. அப்படி எடுத்தெறிஞ்சு பேசினான். ஒரு மரியாதைக்கு கூட, ஒரு சந்தோஷத்துக்கு கூட சொல்லல. அம்மா, பிரியா எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம்னு அவன் சொல்லி இருந்தா என் மனசு எவ்வளவோ ஆறி இருக்கும். என்னையே தூக்கி எறிகிற அளவுக்கு அவனை மாத்திட்டல நீ. அவனை வளைச்சு போட்டுட்ட. இந்த பாரு, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் உன் காரியத்தை சாதிக்கணும்னு ஏமாத்தி தானே கூட்டிட்டு போன அவனை. இந்த பாரு, அதனால இனிமே அவனுக்கு ஆபீஸும் போச்சு, வருமானமும் போச்சு. இனிமே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? உட்காந்து உமிய ஊதி ஊதி 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பதான் அவனுக்கும் புத்தி வரும், உனக்கும் புத்தி வரும். என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி. இப்போ உன்னால அவனும் கஷ்டத்தை நல்லா அனுபவிக்கிட்டோம்.